ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான வெங்காய சட்னி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். இந்த வெங்காய சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 2 இட்லி எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான வெங்காய சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 சின்ன வெங்காயம் நான் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டும் வெங்காயமும் லைட்டாக சாஃப்டாக வதங்கி வரணும். இப்போ இதுக்கு காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்ன ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்குறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா சுருண்டு வரணும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்க்குறப்போ இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு ஆடினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு பேசிக்கான தாளிப்பு தான். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சட்னி. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மொறுன்னு தோசைக்கு இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.